காணும் பொங்கலுக்கு மாவிளக்கு போடுறதுக்காக அம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமாக 3 கோயிலுக்கு மாவிளக்கு போடுவாங்க. 3 கோயிலுக்கும் மாவிளக்கு போய் இவங்களுக்கு தான் போட்டுட்டு வரணும். அதுக்கு முன்னாடி வாசல் கொட்டி கோலம்லாம் போட்டுடலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கோலம்லாம் சூப்பராக போட்டு முடிச்சாச்சு. கோவிலுக்கும் கிளம்பியாச்சு. இது பார்த்திங்கன்னா குட்டியோண்டு கோயில் தான். சுற்றிக்கும் பார்த்திங்கன்னா வயல். பார்க்கும் போதே ஆசையாக இருக்குல்ல. நல்லா நெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்சி அறுவடை பண்ணுற டைமில் செம்மையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் தான். இது கொஞ்சம் இருட்டுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இருட்டாயிடுச்சுன்னா லைட்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ அதனால் இருட்டுக்கு முன்னாடியே போயிட்டு மாவிளக்குலாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இதை முடிச்சுட்டு அடுத்த கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அம்மா, மாமி, தங்கச்சி, மாமி பசங்க அப்படின்ட்டு எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். செகண்டும் ஆஞ்சநேயர் கோயில் தான். அங்கே போயிட்டு மாவிளக்கு போட்டு அங்கேயும் பூஜையை முடிச்சுட்டு தேர்டாக பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்டை ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணியிருந்தேன். அப்படி அவகிட்டையும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.